ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1865வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 3ஆம் திருமொழி. ராமாவதார வெற்றிகளிலே ஈடுபட்ட விரும்பிய திருமங்கை ஆழ்வார் அதிலே ஈடுபட்டு பாடிய பாடல்கள் 2ஆம் திருமொழியிலும் 3ஆம் திருமொழியிலும் அமைந்திருக்கின்றன. அதுவும் இந்த பாடல்கள் அரக்கர் பாவனையிலே அரக்கர் வாயிலாக பேசுவது போன்று அமைந்திருக்கிற இந்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களிலே அந்த திருமொழியிலே இன்றைக்கு 10ஆம் பாசுரம் 3ஆம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம், பலன் சொல்லக்கூடிய பாசுரம், பலச்சுருதி என்றும் திருநாம பாட்டு என்றும் சொல்லக்கூடிய இந்த பாசுரம். பொதுவாக ஒவ்வொரு திருமொழியிலும் பிரபந்தத்திலும் இறுதியிலே அந்த பிரபந்தத்தின் பலன் என்ன என்று சொல்லக்கூடியது, அதை கற்றவர்கள் அதை பாடுபவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லக்கூடியது பலச்சுருதி எனப்படும். இதிலே 3 செய்திகள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அந்த பிரபந்தத்தின் தலைவன், பாட்டுடை தலைவன் யார் என்ற செய்தி இருக்க வேண்டும். அவனுடைய சிறப்புகள் சொல்லப்பட வேண்டும். 2வது, அந்த பிரபந்தத்தையோ அந்த திருமொழியோ அந்த பதிகத்தையோ பாடியவர் யார் என்பது சொல்லப்பட வேண்டும். அவருடைய சிறப்பும் சொல்லப்பட வேண்டும். 3வது, அவர் பாடிய அந்த பிரபந்த பாடல்களை பாடுவோர், கற்பவர்கள், அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த பலச்சுருதியினுடைய இலக்கணமாகும். அப்படி இந்த திருமொழிக்கு என்ன பலன் என்பதை இந்த குளமணி தூர திருமொழியை பாடி ஆடுங்கள் என்று ஆழ்வார் இந்த பாடலிலே சொல்லி பாகவதர்களையும் பக்தர்களையும் நீங்களும் குளமணி தூர திருமொழியை பாடி ஆடுங்கள், பாக்கியம் பெறுங்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை திருமங்கை ஆழ்வார். வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று, வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி உய்ந்த குளமணி தூரத்தை, அரக்கர் குன்றமன்னார் ஆடி உய்ந்த குளமணி தூரத்தை கன்றி நெய்நீர் நின்ற வேல் கைக்கலியன் ஒலிமாலை, கன்றி நெய்நீர் நின்ற வேல் கலியன் கைக்கலியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே. கன்றி நெய்நீர் நின்ற வேல் கைக்கலியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமே. இந்த 10 பாசுரங்களையும் பாடிக்கொண்டு ஆடுங்கள் என்று சொல்லுகிறார். வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று, அந்த போரிலே வென்ற ராமபிரான் அவனை பற்றி அரக்கர் குன்றமன்னார் ஆடி உய்ந்த அந்த குளமணி தூர கூத்தினை கன்றி நெய்நீர் நின்ற வேல் கைக்கலியன் திருமங்கை ஆழ்வார் அருளிய ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே, இதுதான் உங்களுக்கும் பலன் என்று சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார், தலை கட்டுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்தினுடைய பதவுரை பார்க்கலாம். வென்ற தொல் சீர், வெற்றியை விளைவிப்பதான இயல்பான வெற்றி திருவினை உடைய தென்னிலங்கை வெம்சமத்தன்று, அழகிய இலங்கையிலே தென்னிலங்கையிலே கொடிய போர் நிகழ்ந்த அப்பொழுது அந்த காலத்திலே அரக்கர் குன்றமன்னார், மலை போன்ற குன்று போன்ற பெரிய வடிவுடைய அரக்கர்கள் ஆடி உய்ந்த குய்த்தாடி உயிர் பிழைக்க உதவிய குளமணி தூரத்தை, குளமணி தூரம் என்ற கூத்தினை பற்றி கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை, கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை, பகைவர்கள் குருதியாலே நிறம் மாறி பின் கழுவி நெய் தடவப்பட்ட வேலினை ஏந்திய கையையுடைய கலியன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் அருளிய ஒலிமாலை பாமாலை ஆகிய ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் 10 பாடல்கள், மகாராஜரை மட்டும் பார்த்து சொல்லுகின்ற பாடல்கள் முதல் பாட்டும் 6ஆம் பாட்டும் ஆகிய ஒன்றும் ஒன்றும். முதல் பாட்டையும் சுக்ரீவனை பார்த்து வேண்டினார்கள், 6வது பாட்டும் சுக்ரீவனை பார்த்து வேண்டினார்கள். அதை ஒன்றும் ஒன்றும்
பிறகு 2, 3, 4, 9ஆம் பாடல்கள் ஆகிய பாடல்கள் 5 பாடல்கள் வானரத் தலைவர்களை பார்த்து சொல்கின்றவாய் அமைந்திருக்கின்றன. ஆக அந்த 5 பாடல்கள் 1ம் 1ம் 5ம் 7, 8, 10ஆம் பாடல்கள் பிறருக்கு உபதேசிக்கின்றன. ஆகையாலே அவற்றின் தொகுப்பாக அமைந்த 3ம் என்ற முத்திரத்தனவாய் அமைந்த பாடல்கள் 10னையும் பாடி நின்று ஆடுமினே, பாடிக்கொண்டு மகிழ்ச்சி கரை கடந்து ஓடுமாறு பாடுங்கள் ஆடுங்கள் என்று சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார் இந்த பலச்சுருதியிலே. அற்புதமான ஒரு செய்தி, அற்புதமான பாடல். வென்ற தோல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி வைந்த குளமணி தூரத்தை கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை 1ம் 1ம் 5ம் 3ம் பாடி நின்று ஆடுமினே. இந்த 3ம் என்பது 2 பாடல்கள் அரக்கர்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்வது. 7ஆம் பாடலும் 8ஆம் பாடலும் 10வது பாடம் நமக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார், பரோபதேசமாக செய்கிறார். ஆக இந்த 3ம் உபதேசமாய் வந்தது. ஆக 1ம் 1ம் வெங்கதிரோன் செல்வன் சுக்கிரீவனை பார்த்து 1ம் 1ம் 5 பாடல்கள் 3ம் பாடி நின்று ஆடுமினே என்று இந்த செய்தியை பலனை சொல்லுகிறார் ஆழ்வார். நெடுநாளாக வெற்றியை இயல்பாக உடைத்தாயிருந்த தென்னிலங்கையில் கொடிய போர்க்களத்தில் அப்போது மலை போன்ற பெரிய வடிவினையுடைய அரக்கர்கள் குளமணி தூர கூத்தினை ஆடி உயிர் தப்பியது குறித்து பகைவரின் குருதியினால் நிறம் மாறி பின் கழுவி நெய்தடவப்பட்டிருக்கும் வேல்படையை கையில் உடையவரான திருமங்கையாழ்வார் அருளி செய்த சொல் மாலை ஆகிய இந்த 10 பாசுரங்களையும் பாடிக்கொண்டு மகிழ்ச்சி கரை கடந்து ஓடும்படியாக கூத்தாடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே. இலங்காபுரி என்பது நெடுநாளாகவே தோல்வியை கண்டறியாமலே இருந்தது. வெற்றியை தனது இயற்கை செல்வமாக கொண்டிருந்தது அந்த இலங்கை. அப்படிப்பட்ட இலங்கையில் நடந்த யுத்தத்திலே அரக்கர்கள் பெருமாளுடைய வெற்றிக்கும் தங்களுடைய தோல்விக்கும் மேலெழுத்திட்டு குன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே என்றார் போல பலவற்றையும் சொல்லி கூத்தாடி உயிர் தப்பி பிழைத்தபடியை திருமங்கை ஆழ்வார் எடுத்துரைத்த இந்த திருமொழியை கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் பாடி ஆடுங்கள் என்கிறது. இதனால் அரக்கர்கள் ஜீவனம் பெறுவதற்காக குளமணி தூரம் ஆடினார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களே நீங்கள் உய்வு பெறுவதற்காக இந்த பாசுரங்களை சொல்லி ஆடுங்கோள் என்கிறார் போலும் ஆழ்வார். அதாவது அரக்கர்கள் பிழைக்க உயிர் பிழைக்க குளமணி தூரம் கூத்தினை ஆடினர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீங்கள் பிழைப்பதற்காக இந்த பாசுரங்களை சொல்லி ஆடுங்கள் என்கிறார் போலும். கலியன் ஒலிமாலை 1ம் 1ம் 5ம் 3ம் மகாராசர் சுக்ரீவனை மட்டும் பார்த்து சொல்லக்கூடிய முதல் பாட்டும் 6ஆம் பாட்டும் ஆகிய 1ம் 1ம் 2, 3, 4, 5, 9ஆம் பாடல்கள் வானரத் தலைவர்களை பார்த்து சொல்லுகின்றனவாய் அமைந்த அந்த 5 பாடல்களும் 7, 8, 10 ஆகிய பாடல்கள் பிறருக்கு உபதேசிக்கும் வகையிலே முதல் 2 பாடல்களும் அரக்கர்களுக்கு உபதேசிக்கிறது. 10ஆம் பாடல் வைணவர்களுக்கு உபதேசிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற வகையாலே அந்த 3 வகையாக 3 பிரிவாக அமைந்திருக்கிறது கலியனது பாடல்கள் இந்த திருமொழியிலே 10 பாடல்களும். இனி இந்த வியாக்கியான சக்கரவர்த்தியுடைய பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை இந்த பாசுரத்திற்கானது. வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி உய்ந்த குளமணி தூரத்தை வெற்றியை விளைவிப்பதாய் இயல்பான வெற்றி திருவினையுடைய இலங்கையில் போர்க்களத்தில் அரக்கர்கள் தங்கள் பெரிய வடிவங்களை கொண்டு ஆடி உயிர் விளைத்து கொண்ட குளமணி தூர கூத்து இந்த திருமொழியில் பேசப்பட்டது. வென்ற தொல்சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி ஓய்ந்த குளமணி தூரத்தை கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை எதிர்த்த பகைவரின் இரத்தக்கரையினாலே உடல் சிவந்து பின் கரை கழுவப்பட்டு நெய் பூசப்பட்டிருப்பதனையே இயல்பாக உடைய வேலினை கையிலே தரித்த திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தது. கன்றி நெய் நீர் நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை. ஆக வீரமுள்ள ஆண் பிள்ளை கவி பாடுகிறார். வீரமுள்ள ஆண் பிள்ளைகள் தோற்று ஆடுகிறார்கள்.
ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே. இந்த 10 பாடல்களையும் பாடிக்கொண்டு ஆடுவீர்களானால் உங்களுக்கு இனி வரக்கடவதோர் அச்சமில்லை, நாவலிட்டு ஒளி தருகின்றோம் என்று திருமாலையிலே சொன்னார் அல்லவா? அதுபோல நீங்கள் விரும்பியபடி ஆடித்திரியுங்கள் என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார் வைணவர்களை பார்த்து. அப்படி தெரிந்தால் நீங்களும் வாழ்ந்து உய்யலாம் என்பதை சொல்லுகிறார் இந்த பாடலிலே. இந்த அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னார் ஆடி வைந்த குளமணி தூரத்தை கன்றி நெய் நீர் நின்ற வேல் கைக்கலியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே என்ற இந்த அற்புதமான பாடல் பலச்சுருதி நிறைவு பாசுரத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த திருமொழியின் கருத்து தொகுப்பினோடு எல்லா பாடல்களின் கருத்தினையும் மீள்பார்வையாக மீண்டும் ஒரு முறை அனுபவிப்பதற்காக நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.